அனைவருக்கும் வணக்கம். 3S LLB அஃபிலியேட்டட் கோர்ஸில் வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், டிசேபிள் பர்சன் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 6:37 வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற மெயில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் டிசேபிள் பர்சனுக்கு கட் ஆஃப் அவங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு மெயில் வந்திருக்கு. ஸோ அந்த மெயிலுக்கான ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வேறு ஒருத்தவங்க அனுப்பிச்சது. ஸோ அதை நான் வந்து ஷோ பண்ணி உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து TNDALU தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அட்மிஷன் 2025-2026 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ப்ரொவிஷனல் செலக்டட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கொஞ்சமாக கீழே தள்ளிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மெயிலில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா டீட்டெயிலாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டிசேபிள் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 3S LLB அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் லிங்க்குக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் லாகின், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு டேட் ஆஃப் பர்த்தை போட்டு லாகின் பண்ணியிருப்பீங்களா, அதில் போய்ட்டு லாகின் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கன்சால்டேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஆல் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு செமஸ்டரோட மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் டிசி கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ் இன்கம் இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அடுத்தது ஆதார் கார்டோட ஜெராக்ஸு. அடுத்தது 10th கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. டிசேபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிசேபிள் பர்சன்டேஜுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் கொடுத்த சர்டிஃபிகேட் வந்து இருந்தது அப்படின்னா அதை அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அனெக்சர் இருக்கும். ஸோ அந்த அனெக்சரை டவுன்லோட் பண்ணி அதில் சைன் வாங்கிக்கோங்க. பட் மேக்ஸிமம் யாரும் அனெக்சர் சப்மிட் பண்ண தேவையில்லை. கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறதே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி விடலாம். ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. தென் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 3/10/2025, அதாவது 3ஆம் தேதிக்குள்ளே ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி, கலர் ஜெராக்ஸு இதெல்லாம் வந்து அதில் அட்டாச் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை தான் ஸ்கேன் பண்ணி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை வந்து உங்களுக்கு சென்ட் ஆகலை அப்படின்னா கீழே ஒரு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் டிசேபிள் பர்சனுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த அப்டேட்டாக பார்க்கலாம். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.